சமீபத்தில் இஸ்ரேல் ஈரான் போரின் போது அமெரிக்க இராணுவம் ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி நிலையங்களின் மீது மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தியது. ஈரானின் அணுசக்தியை அழித்துவிட்டோம் என்று அமெரிக்கா மார்தட்டி கொண்டது. ஆனால் இதே அமெரிக்கா எவ்வாறு ஈரானை வளர்த்தது என்று பார்க்கலாம் நண்பர்களே. அத்தனையும் அமெரிக்காவின் பாசாங்குத்தனம். ஒரு பக்கம் வளர்த்துவிட்டு மறுபுறம் ஈரான் பயங்கரவாதிகளுக்கு நிதியளிக்கிறது அமெரிக்கா. ஈரான் அணுகுண்டை தயாரிக்கிறது, ஈரான் உலக அணு ஆயுத போருக்கு அழைத்துச் செல்கிறது என்று அமெரிக்கா மறுபக்கம் கூப்பாடு போடுகிறது. உலக மக்களுக்கு அமெரிக்கா என்ன சொல்கிறது என்றால், ஈரான் ஒரு பயங்கரமான நாடு, சர்வதேச சமூகத்தை அழிக்க பார்க்கிறது என்று கூறுகிறது. ஆனால் இந்த போரின் உண்மையான குற்றவாளி ஈரானும் அல்ல, இஸ்ரேலும் அல்ல என்பது மிகச்சிலருக்கு மட்டுமே தெரியும். இந்த போரின் உண்மையான குற்றவாளி அமெரிக்கா தான். ஈரான் இஸ்ரேல் போரில் அமெரிக்கா நேரடியாக ஈடுபட்டது. பயங்கர நாடு என்று இன்று ஈரானை அழைக்கும் அமெரிக்கா ஒரு காலத்தில் ஈரானுக்கு அணுசக்தி தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்தது. ஆனால் அதே ஈரானை இன்று அமெரிக்கா அழிக்க பார்க்கிறது. ஒரு காலத்தில் ஈரானை தனது சிறந்த நண்பன் என்று கூறியது அமெரிக்கா. ஆனால் இன்று ஈரானின் கச்சா எண்ணெய் அணுசக்தி உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தல் என்று அமெரிக்கா கூறுகிறது. அதே கச்சா எண்ணெய் ஒரு காலத்தில் அமெரிக்காவின் சக்தி இயந்திரமாக இருந்தது. இப்படி இருக்க அமெரிக்கா ஏன் தற்போது நீலிக்கண்ணீர் வடிக்கிறது, ஈரானை அழிக்க பார்க்கிறது என்பதை பார்க்கலாம். 1950ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு உலக நாடுகள் 2 முடிவுகளை எடுக்கின்றன. முதலாவது கச்சா எண்ணெயை கட்டுப்படுத்துவது, இரண்டாவது அணுகுண்டு வைத்திருப்பவர் உலகை ஆள்வார்கள் என்ற எண்ணம். அதன் மூலம் மட்டுமே நாம் அமைதியை பற்றி பேச முடியும் என்று முடிவு செய்தனர். அதாவது அணு ஆயுதங்கள் பாதுகாப்புக்கு சமம் என்று கருதினர். அதனால்தான் ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா போன்ற சக்தி வாய்ந்த நாடுகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக அணு ஆயுத சோதனைகளில் ஈடுபட்டன. தங்களை அணுசக்தி வாய்ந்தவர்களாக மாற்றிக்கொண்டனர். ரஷ்யாவிடம் சொந்த எண்ணெய் மற்றும் அணுகுண்டு இருந்தது. மறுபுறம் அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் நிறுவனங்கள் உலகம் முழுவதும் எண்ணெய் தேடத் தொடங்கின. அப்போதுதான் ஈரான் காட்சிக்கு வருகிறது. உடனே ஈரானை தனது நண்பனாக அமெரிக்கா வளைத்து போட்டது. இன்று நேற்றல்ல, அமெரிக்காவின் வரலாறே இதுதான். கறக்கும் வரை கறக்க பார்க்கும் அமெரிக்கா, ஒத்து வராவிட்டால் போட்டு தள்ளுவதுதான். உடனே நாம் ஈரான் மீது அமெரிக்காவுக்கு எவ்வளவு பாசம் என்று நினைத்துவிடக்கூடாது நண்பர்களே. ஈரானிடமிருந்து 2 விஷயங்களை மட்டுமே அமெரிக்கா விரும்பியது. ஒன்று கச்சா எண்ணெய், மற்றொன்று அந்த பிராந்தியம். மேற்கத்திய தொழிற்சாலைகள் மற்றும் படைகள் செயல்பட எண்ணெய் தேவைப்பட்டது. வல்லரசு நாடாக இருக்கும் ரஷ்யாவை கட்டுக்குள் வைக்க அமெரிக்காவிற்கு ஈரான் தேவைப்பட்டது. ஈரான் எல்லையில்தான் சோவியத் யூனியன் இருந்தது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நட்பு மிகவும் ஆழமானது. ஈரானின் ஷாவுக்கு அமெரிக்காவில் ராஜ மரியாதை வழங்கப்பட்டது. அமெரிக்க திரைப்படங்கள் ஈரானிய திரையரங்குகளில் திரையிடப்பட்டன. ஈரானிய மேற்கத்திய செல்வாக்கு அதிகமாக இருந்ததால் மக்கள் மேற்கத்திய ஆடைகளை அணிந்தனர். அந்த நாட்களில் ஈரான் நகரமே நியூயார்க் போன்று காட்சியளித்தது. ஈரான் அமெரிக்காவுக்கு மலிவான விலையில் கச்சா எண்ணெய் வழங்கியது. பதிலுக்கு அமெரிக்கா ஈரானுக்கு அணுசக்தி தொழில்நுட்பத்தை பரிசாக அளித்தது. இப்படித்தான் ஈரான் தனது அணுசக்தி துறையை வளர்த்து கொண்டது. இப்படி நண்பர்களாக இருந்தவர்கள் எப்படி எதிரிகளாக மாறினர் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அமெரிக்காவே ஈரானுக்கு அணுசக்தி தொழில்நுட்பத்தை வழங்கியது. ஆனால் இன்று ஈரானின் அணுசக்தி முன்னேற்றத்தை பற்றி ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறது? அனைத்தும் பாசாங்குத்தனமும் பொறாமையும் தான். அமெரிக்கா ஒன்றும் சும்மா ஆடவில்லை. இதில் புவிசார் அரசியலும் அடங்கியிருக்கிறது. 1950ஆம் ஆண்டில் ஈரானும் அமெரிக்காவும் நல்ல நண்பர்களாக இருந்தபோது ஈரான் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக மாறியது. 1950-60 வரை ஈரான் ஒரு நவீன சூப்பர் நாடு என்று உலகம் உணர்ந்தது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8 முதல் 9% வரை வளரத் தொடங்கியது. நெடுஞ்சாலைகள், வானளாவிய கட்டடங்கள் என்று ஈரான் மாறியது. தலைநகரான டெஹ்ரானில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அமெரிக்க கார்கள், ஃபேஷன் ஷோக்கள், ஷாப்பிங் மால்கள் இவை அனைத்தும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. ஆனால் அடிப்படை யதார்த்தம் என்னவென்றால் இவை அனைத்தும் ஒரு மேற்கத்திய மாயை. ஒருபுறம் ஈரான் பணக்காரர்கள் மால்களில் பிரம்மாண்ட காட்சிகளுடன் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். மறுபுறம் அந்த நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் அடிப்படை மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்து வந்தனர். வேலைவாய்ப்பு குறைவு, விலை உயர்வு மற்றும் பட்டினி நாட்டை கடுமையாக பாதித்தது. மக்கள் பட்டினியால் பீடிக்கப்பட்டு கோபத்தில் வெடித்தனர். 1971இல் ஈரானின் அரசர் ஷா உலகின் 62 நாடுகளின் தலைவர்களை அழைத்து விருந்து அளித்தார். ஆனால் அங்கு ஈரான் மக்கள் இல்லை. 8000 கோடி செலவிடப்பட்டது. அப்போதுதான் ஈரான் மக்கள் விழித்து கொண்டனர். மக்கள் சாப்பாட்டிற்கே வழியில்லை, ஆனால் கேளிக்கை விருந்தா என்று வெகுண்டு எழுந்தனர். நாங்கள் யார், இந்த நாடு எதற்காக என்ற கேள்வி எழுப்பினர் முதன்முறையாக.
இதைத் தொடர்ந்து 1979 ஈரானில் புரட்சி வெடித்தது. மக்களின் கோபம் சாலைகளில் வெடித்தது. ஷாவை விரட்ட வேண்டும் என்று முடிவு செய்தனர். அதுதான் ஈரான் இஸ்லாமிய புரட்சிக்கு வித்திட்டது. 1979 மக்கள் எழுச்சியால் ஷாவை நீக்கினர். அயதுல்லா கோமேனி என்ற புரட்சிக்காரர் மக்களின் முன்பு நின்றார். 3 முக்கிய முடிவுகளை ஷா எடுத்தார். இஸ்லாமிக் குடியரசு உருவானது. கோமேனி நாடு முழுவதும் ஷரியா சட்டம் அமல்படுத்தினார். அரசாட்சிக்கு முடிவு வந்தது. 52 அமெரிக்கர்களை 444 நாட்கள் ஈரான் மாணவர்கள் கைதியாக வைத்தனர். ஈரான் மாணவர்களுக்கு கோமேனி முழுமையான ஆதரவு தெரிவித்தார். அவர் அமெரிக்காவை பெரிய சைத்தான் என்று சாடினார். அனைத்து மேற்கத்திய எண்ணெய் ஒப்பந்தங்களையும் ரத்து செய்தார் கோமேனி. எண்ணெய் வளங்களை ஈரானின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இப்போது புரிகிறதா ஏன் அமெரிக்கா கோமேனியை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறது என்று? கோமேனி இவ்வளவு செய்த பின்னர் அமெரிக்கா சும்மா இருக்குமா? பதிலுக்கு ஈரானின் மீது கடும் அரசியல் மற்றும் பொருளாதார தடைகளை விதித்தது. ஈரானின் வெளிநாட்டு சொத்துக்கள் முடக்கப்பட்டன. எண்ணெய் ஏற்றுமதி தடை செய்யப்பட்டது. மேலும் ஈராக்கை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா திருப்பிவிட்டது. ஈராக் போரை தூண்டியது. இந்த போர் 8 ஆண்டுகள் நீடித்து 5 லட்சம் பேர் பலியானார்கள். இது வரலாற்றில் இன்றும் அழியா சுவடாக இருந்து வருகிறது. ஈரானின் நியூக்ளியர் பாதை என்ன என்று பார்க்கலாம். 1984 ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை ஆரம்பித்தது. 2015 உடன்படிக்கையில் ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த ஒப்புக்கொண்டது. ஆனால் 2018 அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடன்படிக்கையில் இருந்து வெளியேறினார். மீண்டும் பதற்றம் உருவானது. இன்றைய நிலையில் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஈரான் அணுசக்தி வாய்ந்த நாடாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானை தடுக்கும் முயற்சியில் இருக்கின்றன. மத்திய கிழக்கு முழுக்க ஈரானின் தாக்கம் உள்ளது. லெபனான், சிரியா, ஏமன், ஈராக் உள்ளிட்ட நாடுகளில் அதன் ஆதரவு அமைப்புகள் உள்ளன. நாடுகளுக்கு இடையிலான நட்பு, இதிலிருந்து என்ன தெரிகிறது மக்களே? இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? நாடுகளுக்கு இடையிலான நட்பு பகைமை எப்போதும் நிலையானதல்ல. அமெரிக்காவின் நண்பனாக இருப்பது எதிரியாக இருப்பதை விட ஆபத்தானது என்பது மட்டுமே நமக்கு புரிகிறது.